ஸோ இன்டர்நெட் எதுக்கு வந்துச்சு? இன்டர்நெட் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை தேடுறதுக்கு வந்துச்சு. என்ன வச்சுருந்தீங்க? ப்ரௌசர் வச்சுருந்தீங்க, இமெயில் வச்சுருந்தீங்க, மொத்தமே அவ்வளோதான் வச்சுருந்தீங்க. அப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ரௌசர் இருந்துச்சு. எல்லாம் எதுக்குன்னு தெரியாமல் நேராக கண்டதையும் பார்த்துட்டு இப்போ இன்ஃபர்மேஷன் தேடுற வேர்ல்டு மாதிரி அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவாக மாறிச்சு. அது தெரியும். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒருத்தன் வந்திருந்தான். ஆரம்பத்தில் வந்து அது வெறும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மேட்ரா மட்டும் இருந்ததை தூக்கி இப்போ தூக்கி ஒரு ஆப்பாக வச்சு இன்றைக்கி வந்து சாட் ஜிபிடி வருது, கிராக் வருது, இது பெர்ஃபெக்ட்லி வருது, டீப்சீக் வருது. டெய்லி ஒரு ஆப் சாட் ஜிபிடி ஆடி இப்போ நீங்கள் ப்ரௌசர்லாம் போகாமல் உங்களுக்கு வேணும்னா உங்களோட சாட் ஜிபிடியோட பேசி உங்களோட ஆன்சரை வாங்குற அளவுக்கு நம்ம வே ஆஃப் யூசிங் இன்டர்நெட் வந்து மாறிடுச்சு. ஸோ நான் வந்து அதையும் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் போன வீடியோ கூட இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி நானே புலம்புனேன். நானே இப்போ வரைக்கும் சாட் ஜிபிடிலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த ஏஐ இன்ஜின் வந்து நான் பண்ணதில் எது பெட்ரு, அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எது நல்லா இருக்குது, எது வேணவே வேணாம், எது நான் யூஸே பண்ணதில்லை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அது எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, ஏஐ பற்றி எதுவுமே தெரியல. சாட் ஜிபிடின்னு ஒரு கம்பெனி இருக்கான், ஓப்பன் ஏஐன்னு சொல்லிட்டு, அதில் போய் பாருங்கன்னு சொல்லி வந்துச்சு. இந்த சாட் பாட் இருந்துச்சு. இது நம்ம தான் சின்ன வயசில் பார்த்துருக்க மாட்டோம் சாட் பாட்லான்னு சொல்லிட்டு. ஏன்னா யாக்கு மெசேஜெல்லாம் போனால் இந்த ஸ்பேம்லாம் அப்படி தான் வரும். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் நம்ம அது ஒன்றும் பார்த்தது இல்லையே. ஸோ என்ன வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, ஃப்ரீயா நீ என்ன கேள்வி வேணால் கேட்கலாமா, நீ வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாமா, நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா, நீ ப்ரௌசரே போக தேவை இல்லையா, அதுக்கப்புறம் அது ஒரு ஆள் மாதிரி பேசுமான்னு சேட்டையும் ப்ரௌசரையும் சேர்க்குறானுங்க. இப்போ ப்ரௌசரில் என்ன பண்ணுவோம், கூகுளில் போவோம், நம்ம கேள்வி கேட்போம், வாட் இஸ் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னை, வாட் இஸ் த பெஸ்ட் ஃபுட்டு, விச் மூவி, விச் தேட்டர்னு கேட்போம். இப்போ அது எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணலான்னு சொல்லும்போது ஒரு மெசஞ்சர் ஆப்பும் ப்ரௌசரும் சேர்றது பயங்கர இதாக இருந்துச்சு. ஸோ சாட் ஜிபிடி தான் இது எல்லாத்தையும் ஆரம்பித்தான். அப்போ தான் சாம் ஆல்ட்மன் போட்டு பயங்கரமாக திட்டினா வந்து வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண போகிறான், பயங்கர கெட்டவன் வேணும், மோசமானவனும் அவன் மேலே எல்லா பழியும் போட்டு கொண்டு வந்தோம். அது மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஸோ சாட் ஜிபிடி மொதல் ஆப்பு. நான் சாட் ஜிபிடி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்னோடய ஃபேவரட் வந்து வேறு. ஸோ ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ண மாதிரி. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஃப்ரீ டயர் பிளானை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 கேள்வி கொஞ்சம் பயங்கரமாக புஷ் பண்ணி விஷயத்தை தேட ஆரம்பிக்கும் போதே உங்களோட ஃப்ரீ டயர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒழுங்காக கிளம்பி நீங்கள் வந்து ப்ரோ பிளான் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ நான் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணியிருக்கேன். நடுவில் அந்த மியாசாகி ஸ்பெஷல் சொல்லி சாட் ஜிபிடி ஒரு பிரச்சனை பண்ணிச்சு, நானும் ஜெய் சண்டை போட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க மெட்டாமங்கில். அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரோ பிளான் வந்து எங்கள் ஆஃபீஸில் ப்ரோ பிளான் போட்டிருக்காங்க. அதில் வந்து எனக்கு வந்து காட்டினாங்க வீடியோ ஜென்ரேஷனோ, இமேஜ் ஜென்ரேஷனோ, இல்லை ரொம்ப டீப்பான எவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ என்னோட தனிப்பட்ட யூசேஜுக்கு வந்து ப்ரோ பிளான் தேவையில்லை. சாட் ஜிபிடியில் வந்து சாட் ஜிபிடி எனக்கு தேவையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டாவது பர்ப்ளெக்சிட்டி ஏஐ. நம்ம ஊர் ஸ்ரீனிவாசன் இது மெட்ராஸ்காரர் தான் இது கண்டுபிடிச்சது. அது யூஸ் பண்ணேன். பர்ப்ளெக்சிட்டி ஏஐயில் வந்து என்ன ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கூடவே மீதி எந்த ஒரு 4 கேள்வி உங்கள் மைண்டில் ஓடுதோ அது கீழே வந்துடும் பாட்டமில். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் சென்னையில் வந்து எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் அப்படின்னா கீழே வந்து வேறு அந்த சாப்பாடை பற்றி ஒரு 4 கேள்வி இங்கே வந்துடும். அதை நான் இது கிளிக் பண்ணேன்னா அடுத்தடுத்த ஆன்சருக்கு போயிடுது. ஒவ்வொரு ஆன்சருக்கு கீழேயும் அடுத்த 4 கேள்வி கேட்டுக்கிட்டே வருவான். இது வந்து எனக்கு பயங்கர இதுவாக இருந்துச்சு. நான் அடுத்த கேள்வி நான் கேட்க வேண்டிய தேவை இல்லாமல் இருந்துச்சு. சாட் ஜிபிடியில் என்ன பண்ணணும்னா, நான் தான் நெக்ஸ்ட் கேள்வியை கேட்கணும், அவரும் பதில் மட்டும் தான் சொல்லுவான், கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி. ஆனால் இதில் அப்படி இல்லை, அவன் தர ஆன்சர் பயங்கர பக்காவாக இருந்துச்சு. இது ஒரு மைனஸ் என்னென்னா, சில சமயம் நம்ம டிவேட் ஆகி போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. விக்கிபீடியா பண்ணுவோம், நம்ம ஏதோ ஒன்று தேட ஒன்று போவோம், லிங்க் போயிட்டே இருப்போம், டக்குன்னு கட் பண்ணி வேறு எங்கேயோ போய் நிற்போம், இதுக்கு தான் ஆரம்பித்தோமான்னு தெரியாது இருக்கிற மாதிரி இதில் போக சான்ஸ் இருக்குது. சாட் ஜிபிடியில் வந்து நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த ஆன்சருக்கு தான் கடைசியில் போவீங்க. இது பர்ப்ளெக்சிட்டி ஏஐயில் வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கப்புறம் கீழே 4 பதில் இருக்குன்னா அந்த பதிலை நான் இது கிளிக் பண்ணிட்டேன்னா அடுத்த 4 பதிலுக்கு தாண்டி கீழே தான் அது போயிடுது, டேப்பில் போயிடுது. ஸோ நான் ஒவ்வொரு முறையும் அந்த எந்த ஆன்சருங்கிறத நான் போட்டு பயங்கரமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நான் தேட வேண்டியதாக இருக்குது. அந்த டேப் கண்ட்ரோல் மட்டும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வெர்ஷன்லையோ இல்லை அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று, அவங்களோட ப்ரோ வெர்ஷன் வந்து ஒரு மாதம் இது ஃப்ரீயாக கொடுத்தான். அதை நான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் இந்த டீப் ரிசர்ச்சுங்கிற ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் நான் நார்மலாக ஃப்ரீ பிளானில் தேடுறதும் எனக்கு பெருசாக வித்தியாசம் எதுவும் தெரியல. ஏன்னா முக்கால்வாசி அவன் ஃப்ரீ இதில் நிறைய தரான். ஈவன் நான் ஆர்க் ப்ரௌசரோட ஐடியாவை வந்து ஒரு க்ளோஸாக கொண்டு வந்தது. ஏன்னா ஆர்க் வந்து இந்த பிளான் இல்லாமல் நான் வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ண வேணாம், நீங்கள் கேள்வி மட்டும் கேளுங்க, நான் லிங்க்ஸ் தரேன்னு சொல்லி கொண்டு வந்தவன். பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படியே அந்த ஐடியாவை வந்து அது காப்பி இல்லை, அந்த டைமில் 2 ஐடியா பிரான்ச் அவுட் ஆச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் ஆர்க் டோட்டலாக அடி வாங்கிட்டு இப்போ டியான்னு சொல்லிட்டு ப்ரௌசர் கொண்டு வந்ததுக்கு இவனும் ஒரு காரணமாக இருக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ரைஸ் ஆனாங்க. இவர் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த சாட் ஜிபிடியோட இதுவாக நாங்கள் கன்சிடர் பண்ணலை, வெப் சர்ச்சுக்கான ஒரு ஐடியாவாக தான் நீங்கள் ஏஐ நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ கூகுள் மேலே கேஸ் போட்டு குரோமை க்ளோஸ் பண்ண சொல்லும் போது நான் குரோமை வாங்க ரெடின்னு மெட்ராஸ்கார பையன் வந்து இன்டர்வியூவில் சொல்லும் போது தான் ஏஐ கம்பெனி 2 வருஷத்தில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறாங்க, எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறது பிடிச்சிருந்துச்சு. நடுவில் இந்த ஸ்கிராப்பிங் பண்ணுறான், இந்த ரோபோட்ஸ் டெக்ஸ்ட்டுங்கிற அந்த ரூலை வந்து அவன் கண்டுக்கலன்னு ஏகப்பட்ட புகார் வந்தாலும் எனக்கு வந்து
நிறைய கேள்வி கேட்கணும் ஆனால் ரொம்ப இது கம்மி டைமில் கேட்கணும்னா இந்த ஆப் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் பெர்ப்ளெக்சிட்டி. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது டீப்சீக் தான் இப்போ நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு ஏஐ ஆப். சேட் ஜிபிடின்னு சொல்லக்கூடாது, ஏஐ ஆப். இது வந்து சைனா கம்பெனி, ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் ரைட்டு. எனக்கு வந்து இது ரொம்ப வாட்டமாக இருக்குது. இன்னொன்று இமேஜ் ஜென்ரேஷன் வேலை நான் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து கேள்விக்கான பதில் மட்டும்தான். சேட் ஜிபிடியும் இதுவும் எனக்கு பயங்கர க்ளோஸாக இருக்குது. இன்னொன்று சேட் ஜிபிடியில் நான் ஒரு இவ்வளோ கேள்விக்கு மேலே அந்த ஃப்ரீ பிளான் கேன்சல் ஆகிரும். டீப்சீக்கில் அது இல்லை. அதனால நான் வெறும் டெக்ஸ்ட் பேஸ்டு சர்ச்சுங்கிறதுனால டீப்சீக்கில் அதிகமாக இருப்பேன். என்ன ஒன்று, நான் இந்த பையன்கிட்ட இந்த பொலிட்டிக்கலாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சைனாவை பற்றி கேள்வி கேட்டிங்கன்னா படக்குன்னு காணாமல் போயிடுறான். அதுதான் அவங்களோட அந்த ஊர் சென்சார்ஷிப்போட பிளாக்கிங். நீங்கள் டீப்சீக்கில் ஓரமாக பார்க்கலாம், போயிட்டே இருப்பீங்க. கால் மார்க்ஸ் மாவோனா டக்குன்னு ஆன்சர் கட் ஆயிரும். ஒருவன் அவர் கேள்வி கேட்குறேன், இவ்வளோ பெரிய பதில் வந்துட்டு பேக்லலாம் போச்சு. அப்போ எவனோ ஒருத்தன் உள்ளே உட்காந்து அதை வந்து பேக் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஸோ டீப்சீக் எனக்கு ஃபேவரட். டீப்சீக்கில் வந்து டீப் ரிசர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து தரும். இது வந்து ஜெமினிலையும் இருக்குது. இது பர்ஃபெக்டில் இது போனோம்னா நீங்கள் வந்து இது காசு கட்டணும். ஸோ இது வந்து நான் வெறும் டெக்ஸ்ட்டு தான், கேள்வி தான், ரொம்ப டீப்பாக தான் நான் தேட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு டீப்சீக் வந்து பெட்டர். எனக்கு இது ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ அடுத்து முக்கியமானது கூகுள் ஜெமினி. ஸோ ஆன்டி கூகுளாக இருந்தால் நீங்கள் உள்ளே போக தேவையில்லை. கூகுள் போயாச்சு, எல்லாமே உங்களோட கூகுள் சைனில் தான் இருக்குது. ஜெமினி வந்து நான் கூகுள்ரா பார்க்கலாமா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சில சமயம் என்ன பண்ணுவேன்னா ஒரே கேள்வி எல்லா சேட் பாட்லையும் போட்டு எவன் பெட்டராக சொல்கிறான்னு பார்ப்பேன். ஆனால் அந்த மேட்டரில் சேட் ஜிபிடியும் ஜெமினியும் சேம் இடத்துக்கு வந்துடுவாங்க. டீப்சீக் கொஞ்சம் லைட்டாக திணறி அந்த இடத்துக்கு வருவான். மீறி நான் அந்த அளவுக்கு நான் மற்றதெல்லாம் நோண்டதில்லை. பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரெடிட்டை தான் முக்கால்வாசி நம்புற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ப்ரௌசர் ஃபீல் தான் இருக்கும். ஒரு சேட் ஜிபிடி போகிற ஃபீல் வந்து அந்த ஆப்பில் இல்லை. ஸோ ஜெமினியில் வந்து ரொம்ப பிடிச்சது கூகுள் எல்எல்எம் நோட் புக்னு ஒன்று கொண்டு வந்தேன். அது வந்து நான் ஒரு அவ்வளோ பெரிய அந்த பிடிஎஃப்பை அதில் நான் அப்லோடு பண்ணால் அடுத்த செகண்டு அந்த பிடிஎஃப்பில் ஒரு 100 பேஜ் நிறைய பேஜ் இருந்துச்சு. அந்த அப்லோடு பண்ணிவிட்டு நான் கேள்வி கேட்குற அந்த பிடிஎஃப்பை இது பார்த்துட்டு அது எனக்கு பதில் சொல்லிச்சு. அது என்னோட 10 நாள் வேலையாக ஒரு 2 நிமிஷத்தில் அது பண்ணி காட்டின உடனே இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் வந்தேன். ஏஐ இதுக்கு தான் புரிஞ்சுது. இது வந்து ஒரு பிரோஜனமாக யூஸ் பண்ணுறது. ஸோ எல்எல்எம் நோட் புக்கு இப்போ தனியாக ஆண்ட்ராய்டில் ஆப்பாகவும் விட்டுருக்கான், ஜெமினியில் இருந்திருக்கு. ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா இந்த புக்கு ஒன்று ரொம்ப வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் பையன் ஒருத்தர் 21 வயசில் இது செத்து ட்ரக் அபியூஸில். அவங்க அப்பா வந்து ஃபேமஸான ஒரு இது ஆர்மி ஜென்ரல். அவர் தான் அந்த லாஸ்ட் சாப்டரை எழுதியிருப்பார் பையன் செத்ததுக்கு அப்புறம். அவன் ஏன் அந்த இடத்துக்கு வந்தான், அவன் எப்படி இந்தியாவில் அந்த ட்ரக்ஸில் மாட்டி முழிச்சாங்கிற கதையை நான் வேலை செய்யும் போது 2005-6 நான் படித்த புக்கு. ரொம்ப சின்ன புக்கு. அதுக்கப்புறம் அந்த புக்கை நான் தேடுறேன், கிடைக்கவே இல்லை. திடீர்னு முந்தானத்து நைட்டு உட்காந்து நம்ம தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேட் பாட்லேயும் போட்டேன். மாற்றி சொல்லுது, எல்லாம் பண்ணுது. சேட் ஜிபிடி கேட்டேன், டீப்சீக் கேட்டேன், மாற்றி சொல்லிச்சு. கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்தவன் ஜெமினி தான். ஒரு 3வது ஆன்சரில் இந்த புக்காக தான் இருக்கும்னா அந்த ஆன்சரை பார்த்த உடனே ஒரு குஷி. பல வருஷமாக தேடினது கரெக்டாக நான் என்ன கேட்குறேன், எந்த இடத்துக்கு நீ போகிறேன்னு வரைக்கும் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருச்சு. ஸோ ஜெமினி அதில் ஜெயிச்சுட்டான். சில விஷயம் சேட் ஜிபிடியாலே வரலன்னா ஜெமினி வந்து எப்படி பார்த்தாலும் கூகுள் தான், அவனை தூக்கி இந்த மொதல் பிளேஸில் வச்சிடலாம். உங்களுக்கு அது ஈஸி. இன்னொன்று, ஃப்ரீ பிளானை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் 10,000 கேள்வி கேட்டாலும் கூகுள் டயர்டே ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை உங்கள் டேட்டா தான். நீங்கள் வந்து ப்ரோ பிளான்லாம் அவனுக்கு போக தேவையில்லை. ஆனால் அப்பப்போ இது தொல்லை பண்ணுவான், நீங்கள் ப்ரோ கட்டுங்கன்னு தொல்லை பண்ணுவான். ஆனால் அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகல, அது நீங்கள் இது கண்டுக்க வேணாம். நான் போகாத 2 சேட் ஜிபிடி, கிராக்கு, அப்புறம் இந்த கிளாடு, இந்த ஆந்த்ரோபிக் ஃப்ரெஞ்சு ஓப்பன் சோர்ஸ் அவனுக்குலாம் போகல. ஏன்னா டீப்சீக் இருக்கும்போது அது தேவைப்படல. ட்ரையும் பண்ணி பார்க்கல. அவன் ஒரு நாளைக்கு 50 கேள்வி ஏதாவது வச்சிருக்கான் டோக்கன், பாவப்பட்ட ஒரு பாரிஸ் கம்பெனி, அதுக்குலாம் வரலப்பான்ட்டேன். குரோக்கு வந்து இலான் மஸ்க் எது பண்ணாலும் நான் பண்ணுறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டெஸ்லா காரணம் வாங்க போகிறதில்ல, ஸ்பேஸ் எக்ஸில் மார்ஸுக்கு போக போகிறதில்ல, ட்விட்டரில் நான் இல்லை. அதனால் எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிராக்குள்ளே போகல. இப்போ ஒரு நேரத்துலேருந்து கிராக் வந்து என்ன பெஸ்ட்டான ஃப்ளைட்டில் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காமல் டச்சு வேறு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த பக்கமே போகல. இது இல்லாமல் டக்டக்கோ வந்து ஏஐ விட்ருக்கான் ஜெய். டக்டக்கோ உனக்கு என்ன வேலை? உன் ப்ரௌசரே எவனும் போக மாட்டான். நான்லாம் உன்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கெட்டதில் திட்டானுங்க எல்லாம். உன்னை தூக்கி பேசிக் ப்ரௌசரில் வைக்கவே கூடாதுன்னு ஆப்பிள் மோசிலாக்கு அவ்வளோ கோடி கொடுத்து லாக் பண்ணுறான். நீ உன் ஏஐக்குள்ளே போலன்னு அவன் அழுதான். எல்லாருக்குமே அந்த இன்செக்யூரிட்டி வந்து ஒஸ்ட்டாக இருக்குது. சில பேர்லாம் அதுக்குள்ளே போகவே வேணாம். நான் போன வீடியோவில் கேனும் அதுக்கு போனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ உட்காந்துட்டு இருக்க டக் ஏன்னு சொல்லி ரொம்ப முக்கியம். இப்போ உன்னை நான் கேள்வி கேட்குறது, அதுக்கு நம்ம மற்ற ஆப்லேயே போயிட்டு போகலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சைன்இன் பண்ணாமல் கேள்வி எதுவுமே கேட்க முடியல. ஸோ நீங்கள் டேட்டாலாம் அதை நீங்கள் கணக்கிலே இல்லை. ChatGPT ப்ரோ பிளான் வந்து மாதம் 2000 பிளான். அது வந்து நல்ல ஒரு பிளாக் கூட படித்தேன். ப்ரோக்கும் ஃப்ரீ வெர்ஷனுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லையெல்லாம் சொல்லி எழுதியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அது கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக ChatGPT அந்த நீங்கள் ப்ரோ பிளான் போகிறது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்.
வீடியோ ப்ரொடக்ஷன் வந்து தனி. நான் அந்த விஓ அதுக்குள்ளே நான் போவே இல்லை அந்த வீடியோவில். இது வெறும் ஒரு சாட் ஜிபிடிங்கிற மாதிரி ஒரு ஏஐ சேட் ஆப்புக்குள்ளே எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஸ்பெஷல் ஃபேவரட் வந்து டீப் சீக்கு தான். சரிண்ணே, அப்போ நீ இவ்வளோ பேசுகிற, நீ ப்ரௌசரில் போய் உட்காராமல் ஏன் சாட் ஜிபிடி பேசுகிற, நீ ஏன் சப்போர்ட் பண்ணுற, நீ தான் பயங்கரமாக திட்டினியே. எனக்கு என்னென்னலாம் இந்த சாட் ஜிபிடிக்குள்ளே போகிறதுக்கான யூஸாக இருக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட்டுமாங்களே. ப்ரௌசரில் நான் சில விஷயம் நான் தப்பாக அடித்தாலோ, இங்கிலீஷ் தப்பாக அடித்தாலோ, டவுட்டாக இருந்தாலோ, நான் என்ன சொல்ல வரேன்னு அது கொண்டு வரதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் ஆகும். சாட் ஜிபிடியில் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போடுங்க, தப்பாக போடுங்க, ஏதோ ஒரு குழப்பமாக போடுங்க, மனசில் இருக்கிறத இங்கிலீஷாக போடுங்க, பதில் வந்துடுது. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரில, அது என்ன மாதிரி அது எடுத்துக்குதுன்னு தெரில. எவ்வளோ தப்பான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தாலும், என்ன குழப்பமாக இருந்தாலும் உனக்கு இதானே வேணும் அப்படிங்கிறது. எனக்கு அந்த ஒரு ஸ்பீட் ஆன்சர் வந்து எனக்கு மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பல நாள் ஆகும் சில விஷயம் நான் தேடுறதுக்கு. அதை வந்து ரொம்ப சீக்கிரம் எனக்கு வந்து சாட் ஜிபிடி கொடுத்துருது. இது வந்து காப்பிரைட் இஷ்யூவும் இருக்குது. ஏன்னா சில விஷயம் நான் இந்த புக்கில் இந்த மாதிரி வார்த்தை தான் இருக்கான்னு கேட்பேன், அதை எடுத்து கொடுக்கும். நீங்கள் ப்ரௌசரில் போனீங்கன்னா அதெல்லாம் இது காப்பிரைட் மெட்டீரியலில் வரும். எனக்கு ஒரு முறை வந்து ஸ்டோரி போர்டிங்லாம் சினிமாவில் எந்த டேரக்டர்லாம் போடுவாங்க மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு. நான் என்ன கேட்டேன்னா, எல்லா டேரக்டரோட இன்டர்வியூஸும் நீங்கள் எடுத்து பார்த்து எந்த டேரக்டர் ஸ்டோரி போர்டிங் வேணான்னு சொல்கிறாரு, வேணும்னு சொல்கிறாரு, நீங்கள் எடுத்து கொடுன்னேன். அடுத்த 10வது செகண்டில் எல்லா டேரக்டரோட இன்டர்வியூவும் எடுத்து அந்த பேராவோட கொடுக்குது. இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல இவர் வேணான்ருக்காரு, ஆமான்ருக்காரு. நான் யோசிச்சு பார்த்தேன், இதை எடுத்து நான் படிக்கணும்னா நான் லைப்ரரி ஒன்று போகணும், இல்லைனா கூகுளில் தேடி அந்த புக்கை நான் ரெண்டல் எடுக்கணும், இல்லை புக்கை காசு கொடுத்து வாங்கணுமே தவிர இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்க சான்ஸே இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம ஜாலியாக வரோம்ல. ஸோ அவன் மேலே அந்த காப்பிரைட் இது கிளைமை வந்து நம்மளே கோவப்பட மாட்டேங்கிறோம். ரைட்டர்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பே இது எடுக்கவே முடியாத இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ சாட் ஜிபிடி மாதிரி சேட் ஆப்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து லிங்க்குங்க வராது, லிங்க் வந்து ஓப்பன் ஆகி தொலையாது. இன்னொன்று ஹைப்பர் லிங்க் இருக்காது. இன்டர்நெட்டோட லிவிங் சோலே வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்லியிருக்கேன். சாட் ஜிபிடியில் ஹைப்பர் லிங்க் இருக்காது. யூ வில் கெட் ஒன்லி த ஆன்சர்ஸ் தான். லிங்க்கில் நீயே போய் தேடிக்கோ அப்படின்றோம். அதுக்கப்புறம் ரொம்ப சில சமயம் வந்து நம்ம இந்த பொலிட்டிக்கல் கேள்விங்க, இப்போ நிறைய பேர் இந்த தெரப்பி மாதிரி அவங்க மனசில் இருக்கிற சோகத்தை அதுக்கிட்ட சொல்கிறாங்க, அது பேசுது அப்படின்றாங்க. ஆனால் உண்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பேசுமே தவிர, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா அது தப்புன்னு உங்ககிட்ட சொல்லாது. ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம சரியாக தான் பண்ணுறோம் போலங்கிற மாதிரி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பேசும், உங்களுக்கு சரியான பதில் அது கொடுக்காது. அதனால் சைக்கலாஜிக்கல் கேள்விங்க, உங்கள் மனசில் என்ன தோணுதுங்கிற மேட்ரை வந்து அதுக்கிட்ட கேட்க வேணாம். நிறைய பேர் வந்து ரொம்ப மோசமான மர்டர், பேங்க் ராபரி வரைக்கும் சாட் ஜிபிடி வந்து அவங்கள வந்து கிளப்பி விட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம்லாம் நீங்கள் போக தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஏஏலாம். டெய்லி டீப்சீக்கு தான் நான் முதல்ல வச்சுருக்கேன். ப்ரௌசர் அதிகமாக போகிறேன்னா நான் ப்ரௌசர் அதிகமாக நான் போகிறதில்லை, அதுதான் உண்மை. டீப்சீக்கில் ஒரு கேள்வி கேட்டுடுறேன், ஆன்சர் கிடச்சிருது. ஒருவேளை ரொம்ப ரேராக ரொம்ப லோக்கலைஸ்டு இன்ஃபர்மேஷன் தான் வேணும், சாட் ஜிபிடிக்கு அந்த மொழி புரியாது அப்படின்னா நான் வந்து ப்ரௌசரை போய் யூஸ் பண்ணி பார்க்குறது. ஏன் யுகேஷ், நம்ம ஏடி யுகேஷ் என்ன பண்ணுறான்னா தமிழில் பேசுகிறான். அது கூட டேய் மாப்பிள்ளை எப்படி இருக்கேன்னா மச்சான் நல்லா இருக்கியா அப்படிங்கிறது சாட் ஜிபிடி. ஏன்னா டெய்லி தமிழில் பேசி அவன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கான். உங்கள் டேட்டா ஃபுல்லாக தெரிஞ்சுதுன்னா உங்களை அசிங்கமாக அது பேசுது. ஏன்னா மாப்பிள்ளை நான் பயங்கர யோகமாக இருக்கேன்னா இவன் சொல்கிறான். உடனே என்ன நீ ஸ்கிரிப்ட் எழுதலான்னு கேட்குது. ஸோ அதுக்கு தெரியுது யுகேஷ் வந்து ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணுற பையன், ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. இவன் டேட்டா ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கிறனால அந்த ஃபோனில் இருக்கிற சாட் ஜிபிடிக்கு இவன் யாருன்னு தெரியும். ஸோ அவன் அதுக்கேற்ற மாதிரி பதில் அது சொல்லுது. என்கிட்ட தமிழில் அது பதில் சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் அந்த கர்மத்தெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ இந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆனதுனால தான் இவனுக்கு இந்த ஆட்டம் ஆடுறானுங்க. ஸோ ஏன் ஃபேமஸாக இருக்காங்கிறது தப்பே இல்லை, ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் விஷயந்தான். ஆனால் நம்ம இப்போ அடுத்த ஃபேஸ் ஆஃப் இதில் இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் வந்துடுச்சுன்னா சோம்பேறித்தனம் அதிகமாகுமா, நாலேஜ் அதிகமாகிறது யூஸ் பண்ணுறவங்கள இது பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கம்பேரிசன் ஆஃப் ஏஐ ஆப்ஸு. நீங்கள் உங்களுக்கு எந்த சாட் ஜிபிடி, எந்த சாட் ஏஐ ஆப் வந்து உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேவரட்டோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் பற்றியே நம்ம பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க மெட்டா மங்கீஸ்.